ஒரு நாட்டுக்கும் ஒரு சாப்பாடு வந்து ஃபேமஸ். இது வந்து அரபு நாட்டில் வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான சாப்பாடு. செய்முறை ரொம்ப ஈஸி தான். நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இவ்வளோ தானா அப்படின்னு உங்கள் வீட்டில் இன்றைக்கி நீங்கள் செய்வீங்க. அந்தளவுக்கு ஒரு ஈஸியான ரெசிபி. வெல்கம் பேக் மை சேனல். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கிறேன். இப்போ நம்ம வீடியோவில் போகலாமா? பிரியாணிக்கு பதிலாக ஒரு நாளைக்காவது நீங்கள் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக அடிக்கடி செய்வீங்க. இது வந்து கரெக்டாக 6 பேருக்குள்ள ரெசிபி. இப்போ நம்ம ரெசிபியில் போகலாமா? 2 பெரிய வெங்காயம், நல்ல பெரிய வெங்காயம் 2 நீல வாழை கட்டி பண்ணிக்கிறேங்க. 2 பச்சை மிளகா, தக்காளி 3. எண்ணெயை வந்து 100 மில்லி எண்ணெய் கண்டிப்பாக நீங்கள் ஊற்றணும். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினா நம்மளுக்கு வெங்காயம் வந்து அது பொரியணும். பொரிஞ்சு கோல்டன் ஃப்ரைக்கு வந்த பிறகு தான் மற்ற பொருள்லாம் நம்ம போடணும். ஓகே, நல்லா பெரிய வெங்காயமாக 2 எடுத்துக்க, மீடியம் சைஸாக இருந்தால் 4 எடுத்துக்கணும். இது 1 கிலோ சிக்கனுக்குள்ளே ரெசிபி. ஜாமாங்க நான் சொல்கிறேன் உங்களுக்கு. மீடியம் சைஸ் தக்காளி வந்து 3 கட்டி பண்ணி வச்சுக்கிறோங்க. 3லேருந்து 4 போடலாம். தொமத்தா பூரி வந்து கண்டிப்பாக நம்மளால் 1 வேணும். தொமத்தா பூரி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு தக்காளி எடுத்து கட்டிங் பண்ணி அதை பிளெண்டர் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் சட்டியில் வச்சு சூடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு தொமத்தா பூரி கிடச்சிரும். அதில் எடுத்து ஒரு ஸ்பூன் போடுங்க. ஒரு தக்காளி போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 1.5 ஸ்பூன் வரும். அப்புறம் நல்லா கோல்டன் ஃப்ரை வந்த பிறகு ராவு கரம் மசாலா போடுங்க. பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ, அப்புறம் கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், வெறும் கரம் மசாலா தூள் மட்டும் நான் போடுறேன். போட்டு அதோட மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. ஏன்னா ஏலக்காய் போடல. அப்புறம் மிளகுத்தூள் சின்ன ஸ்பூனில் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் போடுங்க. சில்லி பவுட்ரு வந்து பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூனு, ஜீரகத்தூள் வந்து பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூனு. இன்னும் கொத்தமல்லி தூளும் மஞ்சத்தூளும் இருக்குது. மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் போடணும், கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூன் போடணும். அதோட கோழியை நம்ம நல்லா கழுவி வச்சுருக்கிற கோழியை எடுத்து வைங்க. இது நல்லா பெரிய பீஸாகவும் போடலாம், இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாகவும் போடலாம். தோலை வந்து நீக்கிட்டு போடணும். இது வந்து 1 கிலோ சிக்கன். திறந்துருங்க, திறந்து கிண்டி விடுங்க. இப்போ இதில் வந்து நம்ம வந்து மசாலாத்தூள், பேலன்ஸ் இருக்கிற மசாலாத்தூள் என்னென்னா கொத்தமல்லி தூளும் மஞ்சத்தூளும் இருக்குது. அந்த வீடியோ வந்து அதுவும் தொமத்தோ பூரி 1 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டேன். அந்த வீடியோ வந்து எனக்கு வந்து இல்லை. சரியா? தொமத்தோ பூரி 1 ஸ்பூன் போடுங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போடுங்க. அப்புறம் வந்து பூண்டை வந்து நல்லா இடித்தோ இல்லை நொரப்பாக மிக்சியில் அரைச்சோ அதில் போடுங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போடலாம் பூண்டு. ஒரு 8 பல்லு பூண்டை நொரப்பாக அரைச்சி நம்ம போடணும். இதுக்கு வந்து இஞ்சி தேவையில்லை. ஓகே, இஞ்சி இதுக்கு போட வேண்டாம், பூண்டு மட்டும் போட்டால் போதும். உப்பை தூவி விட்டு கொஞ்ச நேரம் வேகட்டும். இந்த நேரத்தில் நான் மசாலா போடுற வீடியோ வந்து எனக்கு வந்து மிஸ் ஆயிடுச்சு. நான் வந்து பூண்டு போட்டுட்டு தொமத்தோ பூரி, கொத்தமல்லி தூள், மஞ்சத்தூள் இந்த 3மே போட்டேன். அது வந்து வீடியோ நம்மளுக்கு எனக்கு மிஸ் ஆகிருக்கு. நீங்கள் போட்டுக்கிறோங்க. தொமத்தோ பூரி ஒரு ஸ்பூனு, கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூனு, 1/4 ஸ்பூனு மஞ்சத்தூள் எல்லாம் அந்த பூண்டு போட்டு கிண்டி விட்டவே இது அது மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அதை கிண்டி விட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து பச்சை மிளகா 2லேருந்து நீங்கள் வந்து உங்கள் உரப்புக்கு தக்கன போட்டுக்கணும். இந்த ரெசிபி வந்து ரொம்ப உரைக்கக்கூடாது. அப்புறம் 1 கப் ரைஸ் போட்டிருக்கிறேன். அதுக்கு வந்து 1.5 கப்பு தண்ணி ஊற்றுங்க. பிரியாணி அரிசி தான் நம்மளுக்கு ஊறிக்கிட்டு இருக்குது, 1/2 மணி நேரமாக ஊறிக்கிட்டு இருக்குது. அது தண்ணியை வடித்து வச்சுக்கிறணும். இது வந்து நல்லா கொதிக்கணும். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் கொதிக்கட்டும். ஒரு 70% வந்து கோழி வந்து வேகணும். இப்போவே நம்மளுக்கு காவாசி வெந்துருச்சு. இப்போ வந்து சிக்கன் க்யூப் வந்து ஒரே ஒரு க்யூப்பு போடுங்க. இது உங்கள்கிட்ட இருந்தால் போடுங்க. சரியா? அது போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் க்யூப்பு ஒரு க்யூப் எடுத்து போடுங்க. உப்பு போதுமான்னு பார்த்துக்கிறோங்க. இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு 7 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. 7லேருந்து 10 நிமிஷம் வேக விடுங்க. கோழியை பொறுத்து வேக விட்டுக்கிறோங்க. அதுவே நாட்டுக்கோழியாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கூடுதலால் கொஞ்சம் நேரம் வேகணும். ஆனால் இது வந்து நல்லா இளங்கோழி தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப இளங்கோழியாக இருந்தால் ஒரு கோழியை 4ஆக வெட்டி போடுங்க. அப்புறம் உப்பு போட்டாச்சு. இப்போ அரிசியை ஊற வச்சு 1/2 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை வடித்து வச்சுருக்கிறேன். அதை போட்டுருங்க. போட்டு கிண்டி விட்டு ஒரு 10 நிமிஷம், நம்மளுக்கு பிரியாணிக்கு எப்படியோ அதே மாதிரி தான் 10 நிமிஷம் அடுப்பை ஏற்றி விடுங்க. ஒரு 10 நிமிஷம் அடுப்பை குறைச்சி வைங்க. நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இப்போ நம்ம அதுக்கு ஒரு சட்னி செய்ய போகிறோம். இஞ்சி ஒரு சின்ன துண்டு, நான் 2 பச்சை மிளகா எடுத்துருக்கிறேன், ஊசி மிளகா. நீங்கள் வேண்டாம் 4 மிளகா எடுத்துக்கிறேங்க. சிகப்பும் போடலாம், பச்சையும் போடலாம், உங்களுடைய விருப்பம். இது எப்படி பார்த்தாலும் கொஞ்சம் பச்சை கலராக தான் இருக்குது. நம்ம வந்து கொத்தமல்லியில் போடுறோம். ஓகே, ஒரு சின்ன துண்டு இஞ்சி போடுங்க. இந்த அளவு இஞ்சி போதும் இந்த சட்னிக்கு. நம்ம செய்கிற அளவுக்கு ஒரு 7 பல்லு பூண்டு, பெரிய பூண்டு ஒரு 6, சின்ன பல்லு பூண்டு இருந்தால் ஒரு 10 பூண்டு போடுங்க. 7 பல்லு பூண்டு, 2 ஊசி மிளகா, 2 தக்காளி, புதினா இலை, அதாவது கொத்தமல்லி இலை கொஞ்சம் போடுங்க. இந்த அளவு கண்டிப்பாக போடணும். கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி. அப்புறம் 1/4 ஸ்பூன் அளவு சீனி போடுங்க. கொஞ்சம் நம்ம டேஸ்ட்டு தக்கன உப்பு போட்டுக்கிறோங்க.
சில நேரத்தில் நம்ம கடையில் வாங்கல அதில் உப்புலாம் இருக்காது, நம்ம தான் கொஞ்சோண்டு சீனியும் கொஞ்சம் உப்பும் போட்டு கலப்போம். இப்போ எலுமிச்சம் ஜூஸ் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றுங்க. இப்போ மிக்சியில் வந்து நல்லா சட்னி பதத்துக்கு அரைச்சிக்கிறோங்க. இப்போ நம்மளுடைய தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபிக்கு வந்து இந்த சட்னி கண்டிப்பாக வேணும். ஒருத்தவங்க ஒரு மாதிரி செய்வாங்க. நான் இன்றைக்கி வந்து கொத்தமல்லி இலை போட்டு செஞ்சுருக்கிறேன். ஓகே, இதுவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, ஓரளவு குறன்னு நம்ம அரைச்சிக்கிறணும். போட்ட உப்பு, இனிப்பு, புளிப்பு எல்லாமே கரெக்டாக பக்காவாக இருக்குது அந்த சட்னி. அது ரெடி. இப்போ நம்மளுக்கு சோறு வந்து 3/4 வேக்காடு வெந்துருச்சு. இதுக்கு மேலே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா டம் போடணும். டம் போடுறது நம்ம தோசைக்கல்லை வச்சும் போடலாம், இல்லைன்னா 10 நிமிஷம் அடுப்பை மெதுவாக குறைச்சி வைக்கணும். கீழே அடி பிடிக்காமல் பார்த்துக்கிறணும். அதனால் ரொம்ப பெட்டர் வந்து நம்ம எப்போ போல் பிரியாணிக்கு எப்படி டம் போடுவோம் அதே மாதிரியே போட்டுற வேண்டியது தான். தோசைக்கல்லை வச்சு நல்லா அடுப்பை ஏற்றி விட்டுருங்க. அந்த தோசைக்கல்லுக்கும் சூடாகணும், அப்புறம் அடுப்பை குறைச்சி வச்சுருங்க. இப்போ வந்து நம்மளுடைய கப்சா ரைஸை தூக்கி அதில் வைங்க. இப்போ நம்மளுக்கு 10 நிமிஷம் ஆகி இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் அடுப்பெலாம் அடைச்சிட்டேன். இப்போ பாருங்கள், சோறு அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ நல்லாவே இருக்கும். இதுக்கு கண்டிப்பான முறையில் டொமேட்டோ பூரி போடணும், தக்காளி கொஞ்சம் கூடுதலாக போடுங்க. ஓகே, கலரும் நல்லாவே இருக்குது, சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். இப்போ லைட்டாக நம்மளுடைய டேஸ்ட்டுக்கு தக்கன கொஞ்சம் நெய் போட்டுட்டு அதுக்கப்புறம் முந்திரியும் பாதாமும் வறுத்து வச்சுருக்கிறேன் கொஞ்சம் நெய்யில், அதையும் நான் எடுத்து போடுறேன். அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் நான் தூவி விட்றேன். இப்போ உங்களுக்கு புகை போட்டு சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா ஒரு சின்ன கறி அடுப்பில் வைங்க. கொஞ்சம் தணல் வந்ததோட ஒரு கோப்பையில் எடுத்து அதை வைங்க. அதில் கொஞ்சம் நெய் ஊற்றுங்க, உள்ளுக்குள்ளே வச்சு மூடி போட்டுருங்க. கொஞ்சம் நேரத்தில் அந்த சாப்பாடு ஃபுல்லாக அந்த புகை வந்து இது பண்ணிடும். அது உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் செஞ்சுக்கிறோங்க. டேஸ்ட்டு ரொம்ப நல்லாவே இருக்குது. இப்போ உள்ள காலகட்டத்தில் அந்த புகை போட்ட சாப்பாடெலாம் சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க, அதனால் நான் அதை வந்து செய்யலை. ஓகே, இந்த மாதிரி சிம்பிளாக செய்யக்கூடிய ரெசிபி வந்து நம்ம சேனல் நிறையாவே இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் பார்த்து செய்யுங்க. சமைக்கிறது வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த மாதிரி எந்த நாட்டு சாப்பாட்டை நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம், நல்லா திருப்தியாக சாப்பிட்லாம். இது வந்து 6 பேருக்கு தாராளமாக போதும். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.